வணக்கம் நேயர்களே. இன்று நம்முடன் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் தேவதாஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த பெரியார் இஷ்யூ சீமானவர்கள் பேசி 2 வாரத்துக்கு மேல ஆச்சு. ஆனா இப்போ வரைக்கும் அதனோட ரியாக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சீமானோட வீடை முற்றுகையிடலாம்னு சொல்லி பெரியார் அமைப்புகள் எல்லாத்துக்கும் அழைப்புகளாக விடுத்திருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா சோசியல் மீடியாவில் இதை பத்தி டெய்லி யாராவது போஸ்ட் போட்டு டிஃபெண்ட் பண்ணிட்டு இப்படியே தான் போயிட்டு இருக்கு. இவங்க ஒரு விஷயம் வைக்கிறது அதுக்கு மறுப்பு அப்படின்னு சொல்லி பயங்கரமா போயிட்டு இருக்கு. குறிப்பா சீமானுக்கு இது ஒரு தப்பா தெரியாம சீமான் பேசிட்டாரு, சீமானுக்கு இது ரொம்ப பின்னடைவா இருக்கும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? அதான் நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏறக்குறைய 2 வாரங்களா இந்த இஷ்யூ பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்க சைட்ல இருந்து சீமான பயங்கரமா தாக்குறாங்க. அப்புறம் அவங்களும் அவங்க சைட்ல இருந்து நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. சோசியல் மீடியால பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஈவன் பொங்கல் ஹாலிடேஸ் அப்ப கூட லீவ் விடாம நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டே இருக்காங்க. ஸோ இப்ப 2 வாரமா நிறைய கருத்துக்கள்லாம் பரிமாறப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான சோசியல் இம்பாக்ட் இல்லாட்டி பொலிட்டிக்கல் இம்பாக்டை இது ஏற்படுத்துது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கு. என்ன பொறுத்தளவுல முதல்ல இது சீமானுக்கு பெரிய ஒரு பப்ளிசிட்டியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஒரு 2 வீக்ஸா நீங்க கம்ப்ளீட்டா ஒரு இண்டிவிஜுவலை ஃபோக்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் நிறைய வேற இஷ்யூஸ்லாம் இருக்கு, சோசியல் இஷ்யூஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பேசாம ஒரு இண்டிவிஜுவலா ஃபோக்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஸோ அவருக்கு நீங்க பப்ளிசிட்டி கொடுக்குறீங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஏறக்குறைய சீமான் மேல ஒரு பாய்காட் பண்ணி வச்சிருந்தாங்க திமுக லீடர்ஸ்லாம். முக்கியமான திமுக தலைவர்கள் என்னைக்கும் என்டிகே, சீமான் இந்த மாதிரியான நேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க சீமானுக்குலாம் பதில் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஏறக்குறைய சீமான பாய்காட் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. இப்போ அந்த பாய்காட் உடஞ்சிருச்சு. அப்புறம் 3வதா பெரியார் அவர்கள் குறித்து சீமான் பேசின அந்த விஷயத்தை டிஎம்கே ஃபோக்கஸ் பண்ணாலும் இப்போ என்ன ஆகுதுன்னா, பெரியார் பேசின மற்ற விஷயங்களையும் வெளில கொண்டு வராங்க. பெரியார் இஸ்லாமியர்களை குறித்து இப்படி பேசியிருக்காரு, அதே போல தமிழ் மொழியை பத்தி அவரு காட்டுமிராண்டி மொழின்னு பேசியிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸையும் இப்ப வெளியே கொண்டு வராங்க. ஸோ நீங்க ஃபோக்கஸ் பண்றது பெரியார் குறித்து சீமான் அதை சொல்லிட்டாரு, நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. அதை பேசும்போது மற்ற விஷயங்களையும் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு பேசு பொருளா மாறுது. கடைசியில் முக்கியமான என்ன பாக்குறேன்னா, திராவிட கட்சிகளோட திராவிட அமைப்புகளோட பலவீனமும் வெளிப்படுது. நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, தந்தை பெரியார்னு சொல்றீங்க, தமிழ்நாடு பெரியார்லன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க, திராவிட அரசியலுக்கு அடித்தளம் போட்டதே பெரியார் தான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இன்னைக்கு திராவிட ஆட்சி தான் இங்க இருக்கு. ஏறக்குறைய ஒரு 50 to 60 இயர்ஸ் தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணிருக்காங்க. ஸோ இவ்வளவு நாளா பவர்ல இருந்த உங்களால சாலிடா இதை இந்த இஷ்யூவை யூஸ் பண்ணி இன்னொரு கட்சியை கார்னர் பண்ண முடியல. அவங்க ஒரு கல் எறிகிற மாதிரி எரிஞ்சுட்டு அவங்களும் டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு பாக்குறோம், களத்துல ஒரு 1000 பேர் இறக்க முடியல அவங்களால. ஸோ இது அவங்களோட வீக்னஸ் தான் காட்டுது. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப நாம் தமிழர் கட்சி நினைச்சாங்கன்னா ஈஸியா ஒரு மாவட்டத்திலேயே ஒரு 1000 பேர் அவங்க மொபிலைஸ் பண்ணிடுவாங்க. இந்த அமைப்புகளால ஒரு 1000 பேரை கிரவுண்ட்ல மொபிலைஸ் பண்ண முடியல. ஸோ இது நம்ம காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, திராவிட அமைப்புகள் எந்த அளவுக்கு வீக்கா இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் இது காட்டுது. ஸோ இப்போ நான் திராவிட அமைப்புகள் வீக்கா இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஏன் அது நடந்தது அப்படின்ற ஒரு கேள்வி. திராவிட அமைப்புகள் எடுத்துக்கலாமா, இல்ல பெரியாரிய இயக்கங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம்? பெரியாரிய இயக்கங்களா இருக்கட்டும், ஈவன் திராவிட மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸா கூட இருக்கட்டுமே, அந்த கட்சிகளோட வீக்னஸும் வெளிப்படுது இல்ல. யூடியூப்ல தான் அவங்க பயங்கரமா பேசிட்டு இருக்காங்களே தவிர களத்துல அவங்களுக்கு பெருசா எதுவும் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த முடியல. யூடியூப்ல சில யூடியூபர்ஸ் இந்த இஷ்யூ எடுத்து சீமான திட்டிக்கிட்டே இருக்காங்க, டெய்லி ஒரு 3-4 வீடியோஸ் போடுறாங்க. பட் கிரவுண்ட்ல பெரிய இம்பாக்ட் அவங்களால ஏற்படுத்த முடியல. ஸோ உங்களுக்கு மீடியா இன்ஸ்டிடியூஷன் உங்க கையில இருக்கு, அதிகாரம் உங்க கையில இருக்கு, இதெல்லாம் வச்சு உங்களால இவ்வளவுதான் பண்ண முடியுதுன்னா அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நிஜமாவே. ஏன்னா ஒரு காலத்துல எல்லாம் திராவிட அமைப்புன்றது அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்த ஒரு மூவ்மெண்ட், பெரிய பெரிய லீடர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஒரு மூவ்மெண்ட். இன்னைக்கு இவ்வளவுதான் அவங்களால இம்பாக்ட் ஏற்படுத்த முடியுதுன்னா அது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ நம்ம அதை கூட அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்த திராவிட அமைப்பு இன்னைக்கு ஏன் ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்ப எப்படின்னா, பெரியார் அவர்கள் திமுக விமர்சிக்க தயங்கினது கிடையாது, அதே மாதிரி திமுகவும் பெரியார் அவர்களை விமர்சிக்க தயங்கினது கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா, திராவிட அமைப்புகள்லாம் பார்த்தோம்னா திமுகவோட ஒரு எக்ஸ்டென்ஷனா மாறிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு கோபம் என்னன்னா, சீமான் டைரக்டா பெரியார் அட்டாக் பண்ணிட்டார் அப்படின்றது அவங்கள கோவப்படுத்துது. பட் நான் இப்ப ரீசெண்டா மதுரையில் நடந்த விஷயத்த பார்த்திருப்பீங்க. இன்பநிதி அவர்கள் ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருப்பார், ராஜசேகர் அவர்கள் நின்றுட்டு இருக்கார், ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் ராஜசேகர் அவர்கள் நின்றுட்டு இருக்கார். ஸோ இதை பார்க்கும்போது அப்பட்டமான ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸ் வெளிப்படுது. ஸோ இது சோசியல் ஜஸ்டிஸ் கிடையாது, இது சமூக நீதி கிடையாது. பட் இதை பெரியாரிய அமைப்புகள்லாம் கேள்வி கேட்கறது கிடையாது. ஸோ இது பெரியாரிய ப்ரீச்சிங்ஸ் இருக்குல்ல, அவரோட
அந்த சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு விஷயம். பட் இருந்தாலும் இந்த விஷயத்துல அவங்க கேட்கறது இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல இருக்கு. பெரியாரோட டீச்சிங்ஸ்க்கு நேர் ஆப்போசிட்டான விஷயங்கள்லாம் திமுக செஞ்சுட்டு இருக்காங்க. பட் அந்த விஷயங்கள் எல்லாம் பெரியாரி அமைப்புகள் கேட்கறது கிடையாது. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸ்ல பார்த்தோம்னா பெரியாரிய அமைப்புகளோட அந்த ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னா வீரியமும் ஸ்ட்ரென்த்தும் கம்மியாகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திமுக எதிர்த்து எதுவும் கேள்வி கேட்கறது கிடையாது. ஐடியாலஜில காம்ப்ரமைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய இது வீக் ஆயிட்டு இருக்கு. அந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து வீக் ஆகுது. ஸோ இப்ப எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் போது ரொம்ப பலவீனப்பட்ட நிலையில அப்படியே அவங்க டிஎம்கேவோட ஒரு எக்ஸ்டென்ஷனா மாறிட்டாங்க. ஸோ அதனால அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஸோ இந்த சூழல்ல பார்த்தோம்னா ஓவராலா திராவிடியன் மூவ்மெண்டோட வீக்னஸையும் இந்த இஷ்யூ பார்த்தோம்னா பச்சையா அம்பலப்படுத்தியிருக்கு, வெளிப்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். இது வந்து சீமான் அவர்களுக்கு பாலிடிக்ஸ்ல என்ன மாதிரியான பின்னடைவை ஏற்படுத்தும்? பொலிட்டிக்ஸ்ல பெரிய இம்பாக்ட் வந்து ஏற்படுத்ததா நான் சொல்றேன்ல. ஸோ அவருக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். அவருக்கு பெரிய விசிபிலிட்டி கிடைக்குது. இன்னைக்கு முக்கியமான லீடர்ஸ்லாம் அவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவரு கண்டினியூஸா நிறைய இன்டர்வியூஸ்ல பெரியார் அட்டாக் பண்ணி தான் பேசிட்டு இருக்காரு. ஏன் எனக்கு கொடுத்த பேட்டியில கூட அவர் பெரியார் அட்டாக் பண்ணி தான் பேசினார். பட் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா எல்லாரையும் ஷாக் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த பேசுறாரு. ரொம்ப இப்படி ஒரு விஷயத்த சொல்லலாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த அவரு சொல்றாரு. அது உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. அது நான் ஹிஸ்டாரியன் கிடையாது. அவங்க சைட்ல என்ன சொல்றாங்கன்னா நீங்க பெரியாரோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே நீங்க நாட்பயமையாக்குங்க, அப்பதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ அது வேற ஒரு ஏரியா தெரியல. இப்ப பெரியார் சொல்லாத விஷயத்த சீமான் சொல்லி பெரியார் சொன்னதா சொல்றாருன்னா அது கண்டிப்பா தப்பு தான். இப்ப சீமான் பொய் சொல்லிட்டாருன்னா நம்ம கண்டிப்பா அவரை ஆதரிக்க போறது கிடையாது. ஸோ அதோட ஃபேக்சுவல் விஷயம் வந்து நமக்கு தெரியல. பட் பொலிட்டிக்கலா சீமானுக்கு இது பின்னடைவானு கேட்டீங்கன்னா பொலிட்டிக்கலா இது பெரிய பெனிஃபிட் தான். ஸோ சீமான் அவர்கள் இந்த விஷயத்த பேசினதும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சும்மா கேஷுவலாலாம் பேசியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நல்லா பிளான் பண்ணி தான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் விடுறாரு. ஏன்னா ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடும்போது தான் எல்லாருமே குயிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ நார்மலா நீங்க பெரியார் அட்டாக் பண்றது வேற. பிஜேபி இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சீமானும் பண்ணியிருக்காரு. பட் அதை தாண்டி ஒரு இன்னொரு ஸ்டெப் போய் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்லும் போது டக்குன்னு எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் நோக்கி எல்லாத்தையுமே திருப்புறாங்க. முக்கியமான டிஎம்கே லீடர்ஷிப் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. யூடியூபர்ஸ் பார்த்தோம்னா இப்ப ஏறக்குறைய 2 வீக்ஸ் பாருங்க, ப்ரோ டிஎம்கே யூடியூப்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இந்த ஒரு இஷ்யூ தவிர அவங்க வேற எந்த இஷ்யூமே பேசல, இதே தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப சென்டர்ல அவர் வந்து உட்கார்ந்து இருக்காருல்ல, ஸோ இதை ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஒரு தப்பிச்சிருக்க முடியாது. ஏன்னா அந்த டைம்ல திராவிடியன் பார்ட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. மீடியாவெல்லாம் கம்ப்ளீட்டா அவங்க கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. இப்ப நான்லாம் மீடியாக்குள்ள வந்த டைம்ல இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கேஷுவலா பேசிட்டுலாம் போயிருக்க முடியாது. 2012 அந்த டைம்ல எல்லாம் கூட பார்த்தோம்னா மீடியாலாம் ஃபுல் கிரிப்ல இருந்தாங்க. பட் இன்னைக்கு சீமானால அதை பேசிக்கிட்டு அங்க சஸ்டெயினும் பண்ண முடியுது. அவருக்கு ஆதரவாகவும் பெரிய ஊடகங்கள்லாம் இருக்கு. பெரிய ஊடகங்கள்லாம் சொல்லி சோசியல் மீடியால நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய நிறைய இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களும் எதிர்வினை ஆட்டுறாங்க. ஸோ நீங்க அதுவே பார்த்தோம்னா இந்த ஓவராலா நான் பாக்குற விஷயம் என்னன்னா திராவிடியன் மூவ்மெண்டோட வீக்னஸ் இது வெளிப்படுத்துது. இப்போ ரொம்ப காலமாகவே பெரியாருக்கு அகெயின்ஸ்டா நீங்க சொல்ற மாதிரி பிஜேபி ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ சீமான் அவர்கள் பேசும்பொழுது அண்ணாமலை அவர்களும் கூட பாராட்டுகள்லாம் கூட சொன்னாங்க. நான் ப்ரூஃப் தரேன் அப்படின்னு கூட அவர் சொன்னாரு. அதுவே இன்னமும் போயிட்டு இருக்கு. எங்க எவிடன்ஸ்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் சாயம் பூசுறாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் இப்ப என்னன்னா பிஜேபியோட எதிரியும் திமுக தான், நாம் தமிழர் கட்சியோட எதிரியும் திமுக தான். அதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ யூஸ்வலா இதை பேஸ் பண்ணி திமுக ஆதரவாளர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, பாருங்க பிஜேபி மாதிரி இவங்களும் எங்களை அப்போஸ் பண்றாங்க, பிஜேபியும் பெரியார் அப்போஸ் பண்றாங்க, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் பெரியார் அப்போஸ் பண்றாங்க. சோ இவங்க எல்லாம் சங்கிகள் அப்படின்ற மாதிரி ஓவராலா பிராண்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலை தொடர்ச்சி பி டீம் அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப குருமூர்த்தி அவர்களும் அப்ரிஷியேட் பண்ணி பேசும்பொழுது அந்த சந்தேகத்தை எல்லாருக்குமே வலுவடை. சோ இப்ப குருமூர்த்தியும் இந்த மாதிரி பேசிட்டாருன்னா இப்ப கன்ஃபார்ம் தான் என்டிகே சீமான் எல்லாருமே ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகள் தான் அப்படின்ற ஒரு நரேட்டிவை வந்து அவங்க பிக்ஸ் பண்றாங்க. பட் இதுல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிஜேபியோட அரசியல் இலக்கு வேற, தமிழ் தேசியத்தோட அரசியல் இலக்கு வேற. ஸோ இப்ப பிஜேபி ஆட்சியை கைப்பற்றணும்னாலும் அவங்க திமுக வீழ்த்தி தான் ஆகணும். அதே மாதிரி என்டிகே ஆட்சியை கைப்பற்றணும்னாலும் அவங்க திமுகவை வீழ்த்தி தான் ஆகணும். ஸோ அந்த ஆங்கிள் ரெண்டு பேருமே திமுகவை அப்போஸ் பண்றாங்க.
பட் பட் என்டிகே பண்ண விரும்பக்கூடிய விஷயம் வந்து டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். பிஜேபி என்ன பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, நேஷனல் பாலிடிக்ஸோட ஒரு எக்ஸ்டென்ஷனா தமிழ்நாட்டை மாத்தணும். தமிழ்நாடுன்றது துண்டா வித்தியாசமா இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம திரும்பவும் பழையபடி எப்படி ஒரு காலத்துல காங்கிரஸ் வந்து தமிழ்நாடு கண்ட்ரோல் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு நேஷனல் பாலிடிக்ஸோட ஒரு எக்ஸ்டென்ஷனா தமிழ்நாட்டை மாத்தணும்ன்றது அவங்களோட விருப்பம். பட் இப்போ நாம் தமிழர் கட்சின்றது ஒரு ரீஜனல் பார்ட்டி. அதுவும் இல்லாம அவங்க தமிழ் மக்களுக்கான ஒரு கட்சியை தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க, ஒரு நேஷனல் ஃபோர்ஸே கிடையாது. ஸோ அந்த வகையில இவங்க இன்னும் மோர் ரீஜனலா மாத்தணும்னு பாக்குறாங்க. இப்ப இவங்களோட பிரச்சனை என்னன்னா, திமுக தமிழ் மக்களை பெருசா ரெப்ரசென்ட் பண்ணல. தமிழ் மக்களை ரெப்ரசென்ட் பண்றதை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மைனாரிட்டிக்கான கட்சியா இருக்காங்க, ஒரு லிங்குஸ்டிக் மைனாரிட்டிக்கான கட்சியா இருக்காங்க அப்படின்றதுதான் என்டிகேவோட கிளைம். ஸோ இப்ப திராவிட கட்சிகளையும் தாண்டி இன்னும் ஒரு ரீஜனல் பார்ட்டி தேவைப்படுது. என்டிகே மாதிரியான ஒரு ரீஜனல் பார்ட்டி, தமிழ் மக்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ரீஜனல் பார்ட்டி, தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன்ல அந்த மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ரீஜனல் பார்ட்டி தேவைப்படுதுன்றதான் என்டிகேவோட கிளைம். ஸோ என்டிகே பார்ட்டி செய்ய முயலக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். பிஜேபி ட்ரை பண்ணக்கூடிய விஷயம் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். ஸோ அவங்களோட இலக்கு பார்த்தோம்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ இவங்க டிஎம்கேவை பொறுத்தளவுல அவங்க என்டிகேக்கு அந்த பிராண்டிங் பண்றாங்கல்ல, இவங்க வந்து சங்கின்னு, அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா தான் பாக்குறேன். அவங்களுக்குமே தெரியும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்டிகேக்குள்ள பெரிய எந்த தொடர்பும் கிடையாது. ஒருவேளை பிஜேபிய அப்போஸ் பண்றதுக்கு பதிலாக நான் என்டிகேவை அப்போஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு டிஎம்கே முடிவு பண்ணிட்டாங்களே. ஏன்னா டிஎம்கே ஆல்வேஸ் அவங்களோட அப்போனன்ட் டிஎம்கே தான் சூஸ் பண்ணும். இப்போ நான் வந்து பிஜேபி அப்போஸ் பண்ணி பேசினேன் அப்படின்னா பிஜேபி வளர்ந்துரும், அதுக்கு நான் சீமானை வளர்த்து விட்டு போயிடுவேனே அப்படின்னு சொல்லி டிஎம்கே முடிவு பண்ணிட்டாங்க. அதான் இப்ப நீங்க சொன்ன இந்த வாதம் இருக்கு இல்லையா, இதை நான் கம்ப்ளீட்டா ஒதுக்கி வச்சிட மாட்டேன். அதுக்கு டெஃபினட்டா அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக்கும் இருக்கு, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் அதை தாண்டி இப்ப டிஎம்கே எடுத்துக்கிட்டோம்னா எப்பவும் அவங்களுக்கு பிஜேபியை எதிர்க்கிறது ரொம்ப ஈஸி. தமிழ் மக்கள் பிஜேபி வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு வந்துச்சுன்னா எப்பவுமே கண்ணை மூடிட்டு அவங்க டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணிடுவாங்க. டிஎம்கே எவ்வளவு மோசமான குடும்ப அரசியலை கையில் எடுத்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு மோசமான ஊழல் இருந்தாலும் பரவாயில்ல, ஈஸியா கண்ணை மூடிட்டு மக்கள் டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்பவுமே டிஎம்கே எதை விரும்புவாங்கன்னா பிஜேபி வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற அந்த நரேட்டிவை பில்ட் பண்றதுல ரொம்ப கம்ஃபர்டபுளா டிஎம்கே காரங்க இருப்பாங்க. ஸோ ட்ரெடிஷ்னலா அதனாலதான் டிஎம்கே லீடர்ஸ் வந்து ரெகுலரா அண்ணாமலைக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி 25 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படின்ற நரேட்டிவை பில்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிஜேபியை டீல் பண்றது ரொம்ப ஈஸி. கேட்டா பிஜேபி ஒரு பார்ப்பன கட்சி, பிராமணர்கள் எல்லாம் பிஜேபியை கண்ட்ரோல் பண்றாங்க, இப்படின்ற நரேட்டிவ் எல்லாம் பில்ட் பண்றது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இப்ப பிஜேபி சைட்ல இருந்து பெரியாருக்கு எதிர்ப்பு வருதுன்னா அது ரொம்ப ஈஸியா டிஎம்கே டீல் பண்ணிடுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பனர்கள் அங்க இருந்து அப்படி பேசுறாங்க, அவங்க எல்லாம் மோசம் அப்படின்ற மாதிரி ஈஸியா முடிச்சிருவாங்க. இப்ப டிஎம்கேக்கு பிரச்சனை என்னன்னா என்டிகே அதே விஷயத்த பேசுறாங்க. என்டிகே பெரியார் அட்டாக் பண்றாங்க, பிஜேபியை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா வீரியமா அட்டாக் பண்றாங்க. பெரியார் பேசின நிறைய விஷயங்கள் எல்லாம் அவங்க எடுத்து முன்வைக்கிறாங்க. அவங்க முன்வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உண்மையாகவும் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப பெரியார் அவர்கள் இஸ்லாமியர்கள் குறித்து பேசின விஷயத்தெல்லாம் அவங்க இன்னைக்கு வெளியே கொண்டு வராங்க. அதே மாதிரி தமிழ் குறித்து பெரியார் பேசின விஷயங்கள்லாம் முன்வைக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஈஸியா டீல் பண்ண முடியாது. பிஜேபி டீல் பண்ற மாதிரி அது ஒரு பார்ப்பன கட்சி, அவங்க அப்படிதான் பேசுவாங்கன்ற மாதிரி என்டிகேவை டீல் பண்ண முடியாது. ஏன்னா என்டிகே இருக்கவங்கலாம் தமிழர்கள். ஸோ தமிழர்களை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சி இப்படி பேசும்போது இதை டீல் பண்றது டிஎம்கேக்கு சிக்கலான ஒரு விஷயம். ஸோ ரெண்டுமே ஃபண்டமெண்டலா ரொம்ப பிஜேபி திமுக அப்போஸ் பண்றதுக்கும் பெரியார் அப்போஸ் பண்றதுக்கும் என்டிகே பெரியார் அப்போஸ் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க கேட்டது என்னன்னா மேபி டிஎம்கே என்டிகேவை யூஸ் பண்றாங்களா அப்படின்ற ஒரு பாயிண்ட் நீங்க கேக்குறீங்க. அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல என்டிகே நிறைய ஓட்ஸ் வாங்குறாங்கன்னா அது டிஎம்கேக்கு நல்லது. இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல அது பிஜேபிக்கும் அப்ளை ஆகும். ஸோ இப்ப பிஜேபி என்டிகே அப்புறம் டிவிகே இந்த கட்சிகளை நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அது டெஃபினட்டா இந்த எலெக்ஷன்ல அட்வான்டேஜ் டிஎம்கே தான். ஏன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஏடிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ண போறாங்க, ஏடிஎம்கே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ண போறாங்க. ஸோ அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது மேபி அப்படி கூட அவங்க யோசிக்கலாம். அது நமக்கு தெரியல, மேபி அப்படி கூட யோசிக்கலாம். ஏன்னா இவ்வளவு நாள் அமைதியா இருந்தவங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைமா அவங்க சீமான ரெகனைஸ் பண்றாங்க, சீமானுக்கு பதில் சொல்றாங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம ஒரு 2 வாரமா நரேட்டிவ சீமான நோக்கியே அவங்க போக்கஸ் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி அவங்க போன எலெக்ஷன்ல பிஜேபி கொடுத்த அந்த ஒரு அட்டென்ஷன் இருக்குல்ல, அதை கொஞ்சம் லைட்டா இந்த எலெக்ஷன்ல நம்ம என்டிகே கொடுக்கலாம் அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஏன்னா என்டிகே லெட்ஸ் 8-12% ஓட்ஸ் வாங்குறான்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஏடிஎம்கேக்கு பெரிய ஒரு அடியாவலும்
டிஎம்கேக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜா மாறும். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, திமுக உருவானதே வந்து பெரியார் எதிர்ப்புல தான் உருவாகியிருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து திமுக வந்து பெரியாருக்கு வந்து பெரியார் இந்த விஷயத்துல ரொம்ப ஃபோர்ஸா ஆக்ட் ஆகுறதே திமுக ஆட்கள் தான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றதே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பெரியாரை வந்து புகழ்ந்து பேச வேண்டிய கட்டாயத்துல இப்போ திமுக வந்து மாறி இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க சொன்னது போல பெரியார் எதிர்த்து தான் திமுக அப்படின்ற ஒரு கட்சியே ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமும் பெரியாருக்கும் திமுகவுக்கும் இடையே நிறைய முரண்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் ஹிஸ்டரி. பட் அதை தாண்டி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் திமுக சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்றாங்கன்னா, பெரியார் அப்படின்ற அந்த ஒரு பிம்பத்தை அவங்க பில்ட் பண்றாங்க. பெரியார் அப்படின்றவர் எங்களோட ஒரு ப்ராப்பர்ட்டி, நாங்க தான் பெரியாரோட வாரிசுகள் அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவா அவங்க போக போக பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து பெரியாருக்கு மட்டும் இல்ல, கம்யூனிசம் திமுக ஏத்துக்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ணுவாங்க. திமுக ஒரு கேபிட்டலிஸ்ட் பார்ட்டி, பச்சை கேபிட்டலிஸ்ட் பார்ட்டி, முதலாளித்துவ கட்சி. பட் இருந்தாலும் அவங்க மார்க்சியம் எல்லாம் பயங்கரமா பேசுவாங்க, மார்க்சியத்தை அவங்க உள்வாங்கிப்பாங்க. அதே போல அம்பேத்கரியத்தையும் அவங்க உள்வாங்கிப்பாங்க. பெரிய லெவல்ல தலித்துகளுக்கு ஒன்று ரெப்ரசன்டேஷன்லாம் அவங்க கொடுக்கல, பெரிய லெவல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்கல. பட் இருந்தாலும் அம்பேத்கரியத்தையும் அவங்க உள்வாங்கிப்பாங்க. ஸோ இப்ப திமுக தலைவர்கள் எல்லாம் பேசும்போது மார்க்சிய, பெரியாரிய, அம்பேத்கரிய சித்தாந்தத்தெல்லாம் நாங்க உள்வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரிதான் அவங்க பேசுவாங்க. ஸோ திமுகவுக்கு இந்த கெப்பாசிட்டி உண்டு, பெரும் தலைவர்களை அப்ரோப்ரியேட் பண்றது, அப்படியே அவங்களை உள்வாங்கிக்கிறது, அவங்களை அபகரிச்சுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரென்த் வந்து திமுகவுக்கு உண்டு. ஸோ அந்த வகையில ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க பெரியார் அப்படின்ற அந்த மனிதனையும் அவரை கம்ப்ளீட்டா உள்வாங்கிக்கிறாங்க. நாங்க தான் பெரியாரோட வாரிசுகள், பெரியாரோட உண்மையான ரெப்ரசன்டேட்டிவ் பொலிட்டிக்கலா நாங்க தான் அப்படின்ற ஒரு இமேஜை பில்ட் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த காரணத்துக்காக தான் சீமான் மாதிரியான ஒரு தலைவருக்கு பெரியார் அட்டாக் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் வருது. ஸோ இப்ப நீங்க சூழலை எப்படி மாத்திட்டீங்கன்னா, பெரியார் இஸ் ஈக்குவல் டு டிஎம்கேன்னு மாத்திட்டீங்க. அப்ப பெரியார் அட்டாக் பண்றது டிஎம்கே அட்டாக் பண்றது ஒன்னாயிருதுல்ல. சோ இப்ப டிஎம்கேவை வீழ்த்தணும்னு நினைச்சோம்னா பெரியார் அட்டாக் பண்ணாலே போதும், திமுகவுக்கு வலிக்கும் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா நீங்க அந்த நரேட்டிவை பில்ட் பண்ணிருக்கீங்க, டிஎம்கே இஸ் ஈக்குவல் டு பெரியார்னு மாத்திட்டீங்க. சோ இப்ப நேச்சுரலா என்ன ஆகுதுன்னா, அட்டாக்கிங் பெரியார் இஸ் ஈக்குவல் டு அட்டாக்கிங் டிஎம்கேன்னு மாறிடுது. சோ இப்ப அதிமுகவும் பெருசா களத்துல இறங்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க தான் இவ்வளவு ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ணிருக்கீங்க. அதிமுகவுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அதிமுகவுக்கும் திராவிட சித்தாந்தத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, நாங்க தான் பெரியாரோட வாரிசுகள் அப்படின்ற நரேட்டிவ் பில்ட் பண்றீங்க. சோ இப்ப பெரியாரை வச்சு அவங்க டிஎம்கேவை ஒரு இக்கட்டான ஒரு சூழலுக்கு தள்ளுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப திராவிட சித்தாந்தம் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த சித்தாந்தத்தோட ஃபவுண்டேஷனும் பார்த்தோம்னா பெரியாரியத்துல தான் இருக்கு. அவரு தான் அதுக்கான அடித்தளத்தையும் போடுறாரு. இன்னைக்கு இருக்க திராவிட கட்சிகளுக்கான அடித்தளத்தை பெரியார் தான் போடுறாரு. சோ அந்த வகையிலையும் திராவிட கட்சிகளுக்கான ஒரு மாற்றம் நீங்க ஏற்படுத்தணும்னா ஐடியாலஜிக்கல் ஃபவுண்டேஷனையும் அட்டாக் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனாலையும் பெரியாரை போய் அட்டாக் பண்றாங்க. ஸோ இந்த 2 ரீசன்ஸுக்காகவும் பெரியார் அட்டாக் பண்றது அந்த தேவை வந்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஏற்படுது. இப்போ நார்மலா ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா 1 நாள் 2 நாள் பண்ணுவாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவே பார்த்தோம்னா கூட 1 வாரம் தான் வந்து மீடியாலாம் வந்து பயங்கரமா பேசினாங்க. அதுக்கு பிறகு யார் அந்த சார் அப்படின்ற ஹேஷ்டேக் போச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடுச்சு. ஆனா இந்த இஷ்யூ 2 வாரமா லைம் லைட்லயே இருக்கு. ஈவன் பொங்கல் ஹாலிடேஸ் அப்போ கூட அது லைம் லைட்லயே இருக்கு. இப்படி இருக்கும்பொழுது வேற ஏதாவது சில விஷயங்களை திசை திருப்புறதுக்காக இதை பயங்கரமா ஃபோக்கஸ் பண்றாங்க, அப்படி யோசிக்கலாமா? இருக்கலாம். ஏன்னா என்னோட பார்வை என்னன்னா, மீடியான்றது கம்ப்ளீட்டா டிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம் தான், ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். திமுக நினைச்சாங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான மீடியா நரேட்டிவையும் அவங்க நல்லா செட் பண்ண முடியும். நீங்க சொன்னது போல அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வந்து கம்ப்ளீட்டா மறக்கப்பட்டிருக்கு. இப்ப அதே மாதிரி வேற நிறைய பிரச்சனைகளும் இருக்கு பேசுறதுக்கு. தமிழ்நாட்டுல இஷ்யூஸ் எல்லாம் இல்லாம கிடையாது. அதை தாண்டி இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த இஷ்யூ எடுத்து மெயின் ஸ்ட்ரீம் டிவில எல்லாம் டிபேட் பண்றாங்க. அதுவும் ஏறக்குறைய 2 வீக்ஸ் கழிச்சு இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா இது ஒரு பிளான்ட் ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். அதை தாண்டி நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இந்த திமுகவுக்கும் அட்வான்டேஜ் இருக்கு. இந்த பர்டிகுலர் இஷ்யூ கையில் எடுத்து போக்கஸை என்டிகே பக்கமும் நாம் தமிழ் கட்சி பக்கமும் திருப்புறதுல திமுகவுக்கும் அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ மேபி இது ஒரு கான்சியஸான ஒரு டிசிஷனா கூட இருக்கலாம். பட் முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஓவரால் இந்த லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாவே இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ற அந்த பழக்கமே ரொம்ப கம்மியாயிருச்சு. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இஷ்யூஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. இப்போ ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்ததுன்னா அதை எடுத்து பேசுவாங்க, அந்த இன்சிடென்ட்டை ஃபர்ஸ்ட் எடுத்து பேசுவாங்க, அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எடுத்து பேசுவாங்க. ஸோ இப்போ போலீஸுக்கு வந்து கையில அதிகாரம் அதிகமா போயிருச்சா, கவர்மெண்ட் கையில பவர் இல்லையா, கஸ்டோடியல் டெத் ஏன் நடக்குது, சொசைட்டில அதுக்கான தேவை ஏன் ஏற்படுது, போலீஸ்காரங்க ஏன் பவரை மிஸ்யூஸ் பண்றாங்க, இப்படிலாம் நிறைய டிபேட்ஸ் வந்து அந்த டைம்ல போச்சு.
டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல இருந்து பெனிக்ஸ் ஜெயராஜ் இஷ்யூ எல்லாம் ஹேண்டில் பண்ணாங்க. ஏன்னா ஏறக்குறைய 1-2 வீக்ஸ் அப்பயும் பேசினாங்க இந்த இஷ்யூ எல்லாம். அது ஒரு இஷ்யூ பேஸ்டான டிஸ்கஷன், நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் அந்த டைம்ல டிஸ்கஸ் பண்ணாங்க. இப்ப பார்த்தோம்னா இஷ்யூ பேஸ்டான டிஸ்கஷன்ஸே இல்ல. இப்ப நீங்க சொல்றது போல இப்ப பெரியார் இந்த விஷயத்த சொன்னாரா இல்லையான்றது பெரிய விவாதமா எடுத்து பேசுறதால மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. பட் அதை எடுத்து பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக 200 சீட் ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அதிமுகவுக்கு சின்னம் கிடைக்குமா, இபிஎஸோட லீடர்ஷிப் வீக்கா இருக்கா, இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் அரசியல் கட்சிகள் சார்ந்த விஷயங்களை தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? அரசியல் கட்சிகளை பத்தி பேசுறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அரசியல் கட்சிகள் இருக்கிறது இஷ்யூஸை பேசலாம். ஸோ இப்போ நீங்க இஷ்யூஸை பேசாம வெறுமனே அரசியல் கட்சிகளை பத்தியும் அவங்களுக்குள்ள இருக்க அந்த அரசியல் இருக்குல்ல, இவர் இந்த % வாங்குவாரா, அவர் அத்தனை % வாங்குவாரா, இவருக்கு இந்த எலெக்ஷன்ல என்ன அட்வான்டேஜ் இருக்கு, இதை பேசிட்டு இருக்கும். இஷ்யூஸை ஓரமா உட்கார வச்சிடும். ஸோ இது பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தான். மேபி அதோட ஒரு வெளிப்பாடா கூட இது இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இப்போ வந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.